மாபெரும் திறந்த இணையவழி பாடநெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்தின் 5வது வகுப்பிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த வகுப்பில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்வரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியில் உயிரியல் பன்முகத்தன்மை பற்றிய வகுப்பு இன்று பார்ப்போம். அதாவது பயோடைவர்சிட்டி அதில் எவ்வளவு லாஸாக இருக்குது, அதனால நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எல்லா உலக அசோசியேஷன்ஸ்லாம் சேர்ந்து அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அது பற்றிய கிளாஸ். சென்ற வகுப்பில் கிளைமேட் சேஞ்ச் பற்றி பார்த்தோம். அந்த கிளைமேட் சேஞ்சும் ஒரு இம்பார்ட்டண்ட் பராமீட்டர்ஸ். இந்த பல்லுயிர் உயிரியல் பன்முகத்தன்மை என்பது பூமியில் உள்ள உயிரினங்கள் பன்முகத்தன்மை மற்றும் மாறுபாட்டை குறிக்கிறது. இது நுண்ணுயிரிகள் முதல் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் அனைத்தையும் அடக்கியது. அதாவது நீங்கள் பயோடைவர்சிட்டினா என்னன்னு நினைப்பீங்க. அதாவது இதில் தாவரங்கள் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ என்ன ஆயிட்டு இருக்குது, தாவரங்கள் மட்டும் இல்லை, விலங்குகள், பிறகு சுற்றுச்சூழல் அமைப்புலாம் என்ன மாதிரி இருக்குது, அது என்ன மாதிரி மாறிட்டு இருக்கு, இதை பற்றி தாவரம், விலங்கு, சுற்றுச்சூழல் அமைப்புகள் எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறது. அதான் உயிரியல் பன்முகத்தன்மைன்னு சொல்கிறது. இந்த வேர்டை காயின் பண்ணவர் வால்டர் ஜி ரோசன்னு 1985 பண்ணார். அதுக்கு பிறகு அதை ரொம்ப பிரபலப்படுத்தியவர் எட்வர்டு ஓ வில்சன் சொல்கிறவர். அதுக்கு பிறகு அதனோட இம்பார்ட்டன்ஸை உலக அமைப்புகள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த பயோடைவர்சிட்டியை பற்றி ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா நாடுகளும் அதுக்குள்ள ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உணவு, நீர், சுத்தமான காற்று, காலநிலை கட்டுப்பாடு மற்றும் கலாச்சார சேவைகள் போன்ற சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஆதரிக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பு செயல்பாடுகளுக்கு பல்லுயிர் மிக முக்கியமானது. அதாவது நான் இதில் சொன்ன உணவு, நீர், சுத்தமான காற்று எல்லாம் இருக்கணும்னு நினைக்க இந்த பன்முகத்தன்மை, உயிரியல் பன்முகத்தன்மை ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம். அதாவது அடையாளம் காணப்பட்ட கோள்களின் எல்லைகள், அதாவது பிளானட்டரி பவுண்ட்ரிஸ்னு ஒரு 9 பவுண்ட்ரிஸ் அடையாளப்படுத்துகிறாங்க. அதில் முதல்ல இம்பார்ட்டண்ட்டானது கிளைமேட் சேஞ்சு. அதை நேற்று போன கிளாஸில் பார்த்தோம். அதுக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட்டானது இந்த பயோடைவர்சிட்டி, உயிரியல் பன்முகத்தன்மை. அது பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது காலநிலை மாற்றத்திற்கு பிறகு அடுத்த இம்பார்ட்டண்ட்டானது இது. இந்த பல்லுயிர் பெருக்கம் 3 பரிமாணங்கள் கொண்டது, 3 நிலைகளில் கொண்டது. அது என்னென்ன பரிமாணங்கள்லாம் பார்த்தோம்னா, மரபணு பன்முகத்தன்மை. அதாவது இப்போ ஒரு மரபணு, ஒரு அரிசின்னு சொல்கிறோம். அந்த அரிசிலேயே நிறைய வெரைட்டி, அதெல்லாம் அதனோட மரபணு பொறுத்து. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே ஒரு 50 வெரைட்டி ரைஸ் கிடைக்குது, அரிசி கிடைக்குது. அதே மாதிரி டாக்ஸ், நாய்கள் பார்த்தோம்னானிக்க அதில் ஒவ்வொரு மரபணு பொறுத்து அதில் உள்ள இனம் மாறுபடுது. மனிதன்லேயே இனங்கள், மங்கோலியர்கள் ஒரு இனம், நம்ம திராவிடர்கள் ஒரு இனம், இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரபணு வேறுபாடு இருக்கும். அதான் டைவர்சிட்டின்னு சொல்கிறதுல அந்த மரபணு மூலமாட்டு பிரிக்கிறது ஒரு பன்முகத்தன்மை. அதுக்கு பிறகு இனங்கள் பன்முகத்தன்மை, ஒரு பகுதி அல்லது சுற்றுச்சூழல் அமைப்பிற்குள் உள்ள பல்வேறு வகையான உயிரினங்கள். அதாவது ஒரு வெப்பமண்டல மழைக்காடுகளில் மொத்தமாட்டு வெவ்வேறு இனங்கள் இருக்கும். ஒரு குளிர் பிரதேசங்களில் வேறு மாதிரி இருக்கும். இது வேறு மாதிரி ஒரு பன்முகத்தன்மை, மரபணு பொறுத்து இல்லை. இது ஒரு வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றால அதை மாதிரி பிரிக்கிறது. சுற்றுச்சூழல் அமைப்பு முன்முகத்தன்மை, ஒரு புவியியல் பகுதியில் உள்ள பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் அமைப்புகள், பாலைவனங்கள், ஈரநிலங்கள், காடுகள், புல்வெளிகள். ஸோ இப்படி 3 வகையாட்டு அதை பிரிக்கலாம். இந்த பல்லுயிர் பெருக்கத்தின், இந்த பயோடைவர்சிட்டியின் இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் என்ன? இதில் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் இருக்குது. மொத்தமாக 3 சஸ்டைனபிலிட்டின்னு எப்போதும் சொல்லுவோம். என்வரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி, சோஷியல் சஸ்டைனபிலிட்டி அண்டு எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி.
ஒவ்வொரு சஸ்டைனபிலிட்டிக்கும் லிங்க் இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம சுற்றுச்சூழல் சஸ்டைனபிலிட்டியில் இந்த பயோடைவர்சிட்டியை படிக்கிறோம். அதனால் அதுலேயும் பொருளாதார முக்கியத்துவம் இருக்கும், கலாச்சார மதிப்பு, அழகியல் அல்லது மற்றும் கலாச்சார மதிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அறிவியல் ரிசர்ச், அறிவியல் சயின்ஸ் ரிசர்ச்லேயும் அதுக்குள்ள முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளோட பயோடைவர்சிட்டியை நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ சுற்றுச்சூழல் அமைப்புகளில் சமநிலை மற்றும் நிலைத்தன்மையை பராமரிக்கிறது. பொருளாதார முக்கியத்துவம் சொல்கிறது உணவு, மருந்து, மரம் மற்றும் மூலப்பொருட்களின் ஆதாரம், சுற்றுச்சூழல், சுற்றுலா மற்றும் உயிர் தொழில்நுட்பம். ஒரு பயோடைவர்சிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா, அது நல்லா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துக்காக வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நிறைய அதிகமாக இருப்பாங்க. அந்த பயோடைவர்சிட்டி அழிஞ்சிச்சுன்னா அங்கே யாரும் வரமாட்டாங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. பல கலாச்சாரங்களின் ஆன்மீக முக்கியத்துவம், பொழுதுபோக்கு மற்றும் கல்வி, கோயில்கள்லாம் ஒரு இடங்களில் இருக்கும், அதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. அந்த ஒரு கலாச்சாரம், அந்த இடங்களில் ஒரு கலாச்சாரம் இருக்கும், அந்த கலாச்சாரத்தை மற்றவங்களும் ரசிப்பாங்க. இவங்களோட கலாச்சாரம் இப்போது சில ஒரு ஆஃப்ரிக்காவில் கூட ஒரு கைண்ட் ஆஃப் டான்ஸ் இருக்கும், அதை நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல உள்ள கலாச்சாரமும் பாதுகாக்கப்படணும். அறிவியல் ஆராய்ச்சி, பரிணாமம், தகவல் அமைப்பு மற்றும் மரபணு ஆய்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த ரிசர்ச் இருந்தால் தான் இதில் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் புரியும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் தெரியணும். இந்திய பல்லுயிர் உண்மைகள், இந்தியாவில் உள்ள பயோடைவர்சிட்டி பற்றி உள்ள சில ஃபேக்ட்ஸை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். உலகின் 17 மிகா பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். அதாவது நிறைய டைவர்சிட்டி இருக்கிற நாடுகள் சில நாடுகள் தான் உண்டு. அதில் 17 நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒரு நாடு. தாவர இனங்கள் செழுமையில், தாவர இனங்கள் நிறைய வெரைட்டிஸில் பார்த்தா நம்ம 10வது இடத்துல இருக்கோம். இதை விட 9 நாடுகளில் தாவர இனங்கள் அதிகமாக இருக்குது. உலகின் 8% பல்லுயிர் பெருக்கத்திற்கு தாயகமாக நமது இருக்க இந்தியா தான். அதாவது பயோடைவர்சிட்டியில் 8% உயிரினம் மட்டும் இல்லை, தாவரங்கள், விலங்கினங்கள், அந்த எக்கோசிஸ்டம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அந்த பல்லுயிர் பெருக்கத்திற்கு நம்ம தாயகம் நம்ம இந்தியாவாக இருக்கிறது. குறிப்பிடத்தக்க அழிந்து வரும் உயிரினங்கள், நம்ம இந்தியாவில் அழிந்து வரும் உயிரினங்கள்னு பார்த்தோன்னா வங்காளப்புலி, அந்த வெஸ்ட் பெங்காலில் ஒரு வெரைட்டி ஆஃப் டைகர் வந்து அது அழிஞ்சு வரக்கூடிய என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ்னு லிஸ்ட்டில் இருக்குது. ஆசிய சிங்கம் கூட ஒரு அழிந்து வரும் உயிரினங்களாக தான் இருக்குது. பெரிய இந்திய மயில். இப்போ ஹேபிடேட் சூட்டபிலிட்டி ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபாரஸ்ட் டைப், அதாவது உயிரினங்கள் மட்டும் இல்லை, காடுகள், வனங்கள்லாம் கூட காப்பாற்றப்படணும். அப்போ தான் அந்த பயோடைவர்சிட்டி, விலங்குகள், பறவைகள்லாம் இருக்கும். இப்போ காடுகளெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பவர் பாயிண்டில் என்ன பார்க்குறீங்கன்னா, அதாவது நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவோம், அதில் தான் நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த எக்கோசிஸ்டம் இருக்கிறதுனால தான் இந்த சவுத் இந்தியா, இந்த அஸ்ஸாம் வரைக்கெல்லாம் உள்ள ஏரியாக்கள்லாம் நமக்கு நிறைய மழை எல்லாமே வருது. அங்குள்ள காடுகள் இருக்கிறனால அங்கே நிறைய வனவிலங்குகள் பாதுகாக்கப்படுகிறது, பறவைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காடுகள் வந்து எப்படி அழிக்கப்படுதுன்னு பாருங்கள். அந்த காடுகளோட டைப்பு வந்து எவர்கிரீன், டெசிடிவஸ், தான்னு சொல்கிறது முள். எவர்கிரீன் எப்போதுமே எவர்கிரீனாக இருக்கிறது மாதிரி உள்ள ஃபாரஸ்ட். அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் எவ்வளவு தூரம் அழிக்கப்படுதுன்னு பார்த்தாச்சுன்னா 249 ஸ்கொயர் கிலோமீட்டர் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு. 135 ஸ்கொயர் மீட்டர் ஈஸ்டர்ன் காட்ஸ்லேயும் வெஸ்டர்ன் காட்ஸில் 249 ஸ்கொயர் கிலோமீட்டர் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த டெசிடிவஸ் ஃபாரஸ்ட்டு பார்த்தோம்னா 720 ஸ்கொயர் கிலோமீட்டர் வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், 716 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் அழிஞ்சிடுச்சு. அதே டைமில் இந்த ஃபாரஸ்ட் அழிஞ்சிச்சுன்னா, அங்கே இந்த மாதிரி நல்ல ஃபாரஸ்ட் அழிஞ்சிச்சுன்னா அங்கே என்ன வரும்? முள் காடுகள் தான் அங்கே வரும். அந்த முட்புதர் மாதிரி உள்ள காடுகள் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து 969 ஸ்கொயர் கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் 767 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் அதிகமாகிருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம இந்தியாவில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் எப்படி நல்ல ஃபாரஸ்ட் க்ரீனரி இருக்கிறது முள்ளு காடாட்டு மாறிக்கிட்டு இருக்குங்கிறத ஒரு டேட்டா சொல்லுது. பல்லுயிர் பெருக்க முக்கிய இடங்கள். பல்லுயிர் வெப்பப்பகுதி என்பது ஒரு உயிர் புவியியல் பகுதியாகும். அதாவது இந்த பல்லுயிர் வெப்பப்பகுதி, சில வெப்ப காடுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பகுதி. அதிக அளவிலான இனங்கள், பன்முகத்தன்மையும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில உள்ளூர் இனங்களையும் கொண்டவை. அந்த ஊரில் உள்ள இனங்கள் நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்.
அப்படி உள்ளது. அதன் அசல் வாழ்விடத்தின் குறைந்தது 70% இழந்து விட்டது. இந்த மாதிரி பகுதிகளில் அந்த 70% நம்ம இழந்துட்டோம். இது எதனால் நடந்ததுன்னா, நம்ம காடுகளை நிறைய அழித்து, காடுகளை இழுத்து அங்கே உள்ள மரங்களை வச்சு வீடு கட்டுறதுக்கு, அதுக்கு பிறகு நல்ல ஒரு குளங்கள்லாம் இருக்கும், ஏரிகள்லாம் இருக்கும், அதை வீடு கட்டுறதுக்காக நகரமயமாக்குறது, விவசாய நிலத்தை எல்லாம் அழிச்சிடுறது, இப்படிப்பட்ட இது இருந்ததுனால இந்த பல்லுயிர் பெருக்கம் நிறைய அழிஞ்சு போயிடுச்சு. உயிரியல் ரீதியாக தனித்துவமான மற்றும் கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளான பகுதிகளை பாதுகாப்பதன் இரட்டை முக்கியத்துவத்தை இந்த அளவுகோல்கள் பிரதிபலிக்கின்றன. வீடு கட்டுறதுக்காக காடு அழிக்கிறது, குளங்களை அழிக்கிறது, பிறகு விவசாய நிலங்களை அழிக்கிறது, இதே மாதிரியெல்லாம் செய்கிறதுனால என்ன பயோடைவர்சிட்டி பாதிக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் அது புரிஞ்சாதான், கவர்மெண்ட்டில் உள்ள அதிகாரிகளுக்கு புரியணும், பிறகு மக்களுக்கு புரிஞ்சாதான் அதுக்கு பிறகு அதை நிறுத்த முடியும். உலக அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்வதேச பாதுகாப்பு அமைப்புன்னு இருக்குது. அவங்க ஹாட்ஸ்பாட் கட்டமைப்புன்னு, அதாவது உலகத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஏரியா, ஒரு பயோடைவர்சிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியா எதுன்னு கண்டுபிடிச்சி, அந்த இம்பார்ட்டன்ட் ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்கிறது 2.3 பரப்பளவு தான். உலகத்தில் உள்ள நிலப்பரப்பில் 2.3 பரப்பளவு தான் ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹாட்ஸ்பாட்டில் மட்டுமே 50% பறவைகள், பாலூட்டி, ஊர்வன மற்றும் மற்ற நீர்வீழ்ச்சி இனங்கள், அதாவது நீர்லையும் நிலத்திலையும் வாழ்கிற மாதிரி உள்ள ஊர்வன மற்றும் நீர்வீழ்ச்சி இனங்கள் 43% அங்கே இருக்குது. அதாவது தாவர இனங்களில் 50%, இந்த பறவை, பாலூட்டி, ஊர்வன மற்றும் மற்ற இனங்களில் 43%, அந்த 2.3% பரப்பளவில் மட்டுமே இருக்கிறது. அந்த இடத்த நம்ம ஹாட்ஸ்பாட்டுன்னு சர்வதேச அமைப்பு சொல்லுது. ஸோ உலகளவிய ஹாட்ஸ்பாட் உதாரணங்கள், உலகத்தில் எது ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, மடகாஸ்கார், அதுக்கு பிறகு பிரேசிலில் உள்ள அமேசான் மலைக்காடுகள், அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டு, அது பிரேசிலில் இருக்குது. அதுக்கு பிறகு கலிஃபோர்னியா, யூஎஸில் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் ஃப்ளோரிஸ்டிக் மாகாணம். அதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் உள்ள கேப் ஃப்ளோரிஸ்டிக் பகுதி, இந்த பிலிப்பைன்ஸ். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள ஹாட்ஸ்பாட் ஏரியா எதுன்னு பார்த்தோம்னா, இமயமலை, இண்டோ பர்மன் ரீஜியன், அந்த இண்டோ பர்மன் ரீஜியன், அந்த பார்டர் ரீஜியன், மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஹாட்ஸ்பாட் ஏரியா. ஏன்னா அங்கே நிறைய ஃபாரஸ்ட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம், அது முள்ளு காடுகளாக மாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு சுந்தர்லாந்து இந்த வெஸ்ட் பெங்கால் பக்கம் இருக்குது, சுந்தர்லாந்து ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது எல்லாம் அந்த ஹாட்ஸ்பாட் ஏரியாவில் இந்தியாவில் உள்ள பகுதிகள். ஆப்பிரிக்காவின் கொம்பு, தென்மேற்கு சீனாவின் மலைகள், கரிபியன் ஐலண்ட்ஸ் மற்றும் வெப்பமண்டல ஆண்டிஸ் ஆகியவையும் வெப்பமான இடங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஹாட்ஸ்பாட் ஏரியாவை கண்டுபிடிக்கிறது யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த சர்வதேச பாதுகாப்பு அமைப்பு. அவங்க சொல்கிறதுல இதெல்லாம் சூடான பகுதியாட்ட ஆயிடுச்சு. ஹாட்ஸ்பாட் ஏரியாக்கள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அங்கே பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குது. 50 எவ்வளவு பர்சன்டேஜ், அந்த 2.3% ஏரியாவில் தான் 50% தாவர இனங்களும் 43% இந்த பறவை, பாலூட்டி, ஊர்வன எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பகுதியை பாதுகாப்புறதுக்காக ஹாட்ஸ்பாட் ஏரியான்னு டெனோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பல்லுயிர் பெருக்க மையங்கள், எடுத்துக்காட்டுகள், முக்கியத்துவம். ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, பாதுகாப்பு முன்னுரிமைகள். நம்ம இப்போ அதுக்கு அந்த ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் அந்த ஏரியாவுக்காக உலகம் ஃபுல்லாக சேர்ந்து அதை பாதுகாக்கணுங்கிறது எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வரும். பாதுகாப்பு முன்னுரிமைகள், பல்லுயிர் பெருக்க மையங்கள், பாதுகாப்பு முயற்சிகள் மிகவும் அவசரமாக தேவைப்படும் பகுதிகளாக அடையாளம் காணப்படுகிறது. ஹாட்ஸ்பாட்னு சொன்னால் தான் எதுலேயுமே ஒரு எமர்ஜென்சி ஃபைல் அர்ஜென்ட் ஃபைல்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த அந்த இடங்களை ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸு உலக நாடுகள் எல்லாரும் கொடுக்கணும். அவங்கவுங்க கண்ட்ரியில் இருக்கிற ஹாட்ஸ்பாட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காக ஃபண்டு அலோகேட் பண்ணி அதை பாதுகாக்க வேண்டியது அந்தந்த கண்ட்ரியினோட கடமை. அதுக்கு உலக நாடுகளும் சப்போர்ட் பண்ணும். எதிர்கால ஆராய்ச்சிக்கான அடித்தளம். இந்த பகுதிகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் மனித நடவடிக்கைகளுக்கான தொடர்புகளை படிப்பதற்கான மதிப்புமிக்க வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. ஸோ அதில் அந்த இடங்களில் ஒரு அதில் ரிசர்ச் பண்ணுறவங்க, அந்த பயோடைவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணுறவங்கெல்லாம் அந்த ஏரியாவை இம்பார்ட்டன்ஸாக ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதிகமாட்டு வரும். பல்லுயிரியலை புரிந்து கொள்வது பல்வேறு உயிரினங்களின் பரவல் மற்றும் பாதுகாப்பு நிலையை புரிந்து கொள்ள ஹாட்ஸ்பாட்டுகள் உதவுகின்றன. ஸோ அந்த ஏரியாவை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணியாச்சுன்னா ஒரு பயோடைவர்சிட்டியை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பல்லுயிர் இழப்பு
இந்த பயோடைவர்சிட்டி லாஸ்ன்னு வருது. அதுக்கு மெயின் காரணங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். காடு அழிப்பு, நகரமயமாக்குதல், விவசாய விரிவாக்கம், மக்கள் தொகை குறைவு, அழிவு மற்றும் சுற்றுச்சூழல் வலையமைப்புகளை சீர்குலைக்க வழிவகுது. மக்கள் தொகையை குறைக்கிறது, சுற்றுச்சூழல் வலையமைப்புகளை சீர்குலைக்கிறதுக்கும் இந்த மாதிரி காடழிப்பு, நகரமயமாக்கல்லாம் எய்ட் பண்ணுது. மாசுபாடு, நீர், மண் மற்றும் காற்று மாசுபாடு உயிரினங்களுக்கு தீங்கு விளைவித்து உணவு சங்கிலிகளை சீர்குலைக்கிறது. இதே மாதிரி எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த காடு நமக்கு ஃபுட் செயின் சொல்லுவாங்க. அந்த ஃபுட்டு வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே ஒரு செயின் மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்க, ஒரு தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்க, அந்த எக்கோசிஸ்டம் எல்லாம் ஒழுங்காட்டு இருக்கணும். அதில் ஏதோ ஒன்று கட் ஆகிடுச்சுன்னு நினைக்க நமக்கு உணவு கிடைக்கிறது கூட கட் ஆகிடும், அதை சீர்குலைஞ்சிரும். ஊட்டச்சத்து ஓட்டத்தால் ஏற்படும் யூட்ரோஃபிகேஷன், குறிப்பாக நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களால் நீர்நிலையை அதிகமாக செறிவூட்டுதல் நீள்வாழ் உயிரினங்களை கொல்கிறது. அதாவது உரங்கள்லாம் போடுறதுக்காக, நல்ல விளைவிக்கிறதுக்காக என்ன போடுறாங்க? ஃபெர்டிலைசர் உரங்கள், நைட்ரஜனும் பாஸ்பரஸும் இருக்கிற உரங்கள்லாம் அதிகமாக போடுறாங்க. அந்த உரங்கள் வந்து அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும்? அது வந்து அங்கே தண்ணி கட்டியிருக்கும். அந்த தண்ணி வந்து அப்படியே எங்கே போகும்? நீர்நிலைகளுக்கு போகும். அப்போ அந்த நீர்நிலைகளில் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் அதிகமாகிடும். அது அதிகமாச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து ஆல்கே வந்து ஒரு டைப் ஆஃப் ஆல்கே வந்து கடன்னு வளர்ந்துடும். அது வளர்கிறதுனால நிறைய எக்கோசிஸ்டம் அங்கே பாதிக்கப்படுது. ஏன்னு அது நிறைய வளர்ந்துட்டு கீழே உள்ள சில செடிகளுக்கெல்லாம் சன்லைட்டு கிடைக்காம ஆக்கிடும். அப்போ கீழே உள்ள செடிகள்லாம் அழிஞ்சு போயிடுது. அதுக்கு பிறகு அது நிறைய அந்த ஆக்சிஜன் லெவல் கூட அங்கே மாறுறதுக்கு இதெல்லாம் காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஃபிஷ்ஷு வாழ முடியாமல், மீன்லாம் வாழ முடியாத நிலைமை வரும். ஸோ இந்த நம்ம நிலத்தில் உரங்கள் அதிகமாக போடுறது கடலில் கூட பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறது ஒரு இடத்துல ஒரு எக்கோசிஸ்டத்தை நம்ம ஏதாவது பண்ணுறப்ப அது இன்னொரு இடத்துல பாதிக்கும். காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சும் பயோடைவர்சிட்டியில் கனெக்ஷன் இருக்குது. வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு முறைகளை மாற்றுகிறது. காலநிலை மாற்றம் இனங்கள் பரவல் மற்றும் இடப்பெயர்வை சீர்குலைக்கிறது. அதனால என்ன ஆயிடுது? ஒரு இடத்துல உணவு கிடைக்கலன்னா பறவைகள், விலங்குகள்லாம் இன்னொரு இடத்துக்கு போகும். அதுக்கு பிறகு பவள வெளுப்புங்கிறாங்க, கோரல். இந்த கோரல்னு சொல்கிறது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். குளோபல் வார்மிங், எல்லாம் வெப்பம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகிடும்? அந்த கோரல்லாம் ஒயிட் ஆகிடுதான். அந்த கோரல் எல்லாமே ஒரு வெள்ளையாட்டு ஆகிறதும் குளோபல் வார்மிங்கை இண்டிகேட் பண்ணுது. அதுவும் ஒரு பயோடைவர்சிட்டியை சேஞ்ச் பண்ணுது. அங்கே வந்து ஒரு பசுமையாட்டு, ஒரு நிறைய கலர்ஃபுல்லாட்டு கோரல்லாம் இருக்கிறதெல்லாம் வெள்ளையாட்டு போகுதுன்னா அது ஒரு இண்டிகேஷன், பயோடைவர்சிட்டி லாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான சுரண்டல், அதிகப்படியான மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் மற்றும் நீடித்த உழைக்க முடியாத மரம் வெட்டுதல். ஸோ இந்த மாதிரி மரங்களை நிறைய வெட்டுறது, அதிகப்படியாட்டு மீனை பிடிக்கிறது, வேட்டையாடுதல், மிருகங்களை ஒரு லெவலுக்கு மேலே வேட்டையாடுதல், இது எல்லாமே சுரண்டல்கள். மீட்பு வரம்புகளுக்கு, அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிறதுக்கு, அது அந்த இனத்தையே அழிக்கிறதுக்குள்ள வழி. ஆக்கிரமிப்பு இனங்கள், பூர்வீகமற்ற இனங்கள் பூர்வீக இனங்களை விட போட்டியிடுகின்றன, அதாவது இரையாகின்றன. அதான் ஒரு எடுத்துக்காட்டு போட்டிருக்கிறோம். விக்டோரியா ஏரியில் ஒரு விக்டோரியா லேக்குன்னு ஒன்று லேக்கில் அவங்க வந்து என்ன நினச்சாங்க, நம்ம ஒரு பெரிய ஃபிஷ்ஷுகள் வந்து நைல் பெர்ச்சுங்கிறது ஒரு பெரிய ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ்ஷை நம்ம வளர்த்தாச்சுன்னா நமக்கு நிறைய ஃபிஷ்ஷிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நைல் பெர்ச்சிலேருந்து ஒரு பெரிய மீனை கொண்டு வந்து விக்டோரியா லேக்கில் போட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு? அந்த மீன் அதிகமாக வளர்கிறதுக்கு பதிலாக அங்கே உள்ள மீன் இனத்தையே காலி பண்ணிடுச்சு. அங்கே உள்ள அங்கே இருக்கிற மீனையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. அது ஏன்னா அது மற்ற மீனெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. ஸோ அதனால் சில இடங்களில் வந்து நம்ம வந்து வேறு ஒரு வெரைட்டியை இங்கே கொண்டு விடுறதுனால என்ன ஆகிடுது? அங்கே உள்ள இனத்தை அழிச்சு விட்டுரும். மனிதங்களில் கூட அது மாதிரி நடக்குது. ஒரு டைப் ஆஃப் பீப்புளை கொண்டு இங்கே விட்டாச்சுன்னானிக்க அது வந்து அது அழிச்சிரும். அது மாதிரி ஆக்கிரமிப்பு இனங்கள், அதாவது வேற ஒரு வெரைட்டி, பூர்வீகமற்ற இனங்கள் பூர்வீக இனங்களோட போட்டியிட்டு அதை இரையாக்கி அழிச்சிருது. ஸோ பல்லுயிர் மற்றும் காலநிலை மாற்றம், நம்ம போன வகுப்பில் வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு படித்தோம். இப்போ வந்து பயோடைவர்சிட்டி, அதாவது பல்லுயிர் தன்மையை பற்றி, பன்முகத்தன்மையை பற்றி படிக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் ஒன்றொன்று தொடர்பு இருக்குது. பல்லுயிர் பெருக்கத்தில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம். இப்போ பல்லுயிரில் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னானிக்க அது கிளைமேட் சேஞ்சுக்கு ரீசன் ஆகுது. அதுக்கு பிறகு கிளைமேட் சேஞ்சு அதனால ஆச்சுன்னா கிளைமேட் சேஞ்சினால திருப்பி அது பயோடைவர்சிட்டி லாஸ் அதிகமாகுது. அப்போது இது ஒன்று தொடர்புடையது. பயோடைவர்சிட்டி லாஸ்னால் கிளைமேட் சேஞ்சு பாதிக்கும்,
climate சேஞ்சுக்கு அதிகமாக பாதித்த பிறகு இன்னும் பயோடைவர்சிட்டி அதிகமாக பாதிக்கும். அதனால் ரெண்டையும் காப்பாற்றப்படணும். இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. அதை தான் இதில் சொல்லியிருக்கிறோம். பல்லுயிர் பன்முகத்தன்மையும் காலநிலை மாற்றம் climate சேஞ்சும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையது. ஒன்று பயோடைவர்சிட்டி அழிகிறதுனால லாஸ்னால என்ன ஆயிடுது, காலநிலை மாற்றம் வருது. அது மாறிச்சுன்னா திருப்பி பயோடைவர்சிட்டி அதிகமாகுது, லாஸ் அதிகமாகுது. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மீதான தாக்கங்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளின் இழப்பு, அதாவது இந்த மகரந்த சேர்க்கை, நீர் சுத்திகரிப்பு, கார்பன் பிரித்தெடுத்தல் மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சி ஆகியவை குறைமதிப்பிற்கு குறையிறதுக்கு இது காரணமாட்டு அமைகிறது. உணவு பாதுகாப்பும் ஆரோக்கியமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. நமக்கு மனிதனுக்கு என்னென்ன உணவே பாதுகாப்பு, சேஃப்டி இல்லாமல் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். ஹெல்த்து நாசமாகுது. குறைக்கப்பட்ட மீள்தன்மை, அதாவது ஒரு இடத்துல எல்லா அமைப்புகளும், அதாவது பல்லுயிர் டைவர்சிட்டி இருந்துச்சுன்னு ஏதோ ஒரு பெரிய நேச்சுரல் கலாமிட்டி வருது, அதாவது ஒரு பெரிய வெள்ளம் ஏதாவது வந்துச்சுன்னு நிறைய வகையான விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள் எல்லாம் இருந்துச்சு, தாவரங்கள்லாம் இருந்துச்சுன்னு அந்த ஒரு வெள்ளம் பெரிய நேச்சுரல் கலாமிட்டி வந்தாலும் அடுத்தது அந்த எக்கோசிஸ்டம் உடனே அது ஃபார்ம் ஆகிடும். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் ஒரே ஒரு டைப் ஆஃப் செடி மட்டும் அங்கே ஒரு மரங்களை மட்டும் வளர்த்து வச்சுருந்தோம்னு அதுக்கு அந்த பழையபடி அந்த எக்கோசிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு அதுக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் சேர்ந்து இருந்தானிக்கு அதை கொண்டுவந்துடலாம். ஒரு ஆள் திறமையாக இருந்தாலும் நிறைய மக்கள் இருந்தால் தான் ஒரு சிஸ்டத்தை திருப்பி அதை அந்த மீள்தன்மையை ஒரு நேச்சுரல் கலாமிட்டியிலேருந்து கொண்டு வரதுக்கு இந்த பயோடைவர்சிட்டிலாம் ரொம்ப தேவைப்படுது. அதுதான் இதில் சொல்கிறாங்க. பொருளாதார விளைவுகள், பல்லுயிர் நிறைந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் விவசாயம், மருத்துவம், சுற்றுலா மற்றும் மீன் வளத்தை ஆதரிக்கின்றன. ஸோ இந்த மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டி இருந்துச்சுன்னா அங்கே விவசாயம், மருத்துவம், சுற்றுலா மற்றும் மீன் வளம்லாம் நல்லா வரும். பல்லுயிர் இழப்பு செயற்கை மாற்றீடுகளின் விலையை அதிகரிக்கிறது. இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகள் வீழ்ச்சி அடையும் போது இழந்த சேவைகளை மாற்றுவதற்கு மனிதர்கள் செயற்கை தீர்வுகளை செயல்படுத்த வேண்டும். நேச்சுரலாட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு மனிதனுக்கு இப்போல்லாம் என்னது ஃபெர்டிலிட்டி இப்போ ஒரு கருதரிக்கிறதுக்கு மக்கள் நேச்சுரலாக அது நடக்க வேண்டிய இது. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் ஃபெர்டிலிட்டி சென்டர்னு நிறைய வருது. இதெல்லாம் என்னது, ஒரு மக்களோட ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் இல்லாமல் இருக்கிறதுனால. இதே மாதிரி தான் விவசாயிகளுக்கு கூட ஒரு நேச்சுரலாக நடக்கக்கூடியது ஒன்று இப்போ இல்லாமல் போயாச்சுன்னா அந்த மகரந்த சேர்க்கையெல்லாம் தேவைப்படுது. மகரந்த சேர்க்கை தேவைப்படுது. இது எல்லாமே ஒரு பயோடைவர்சிட்டியில் உள்ள லாஸ்னால தான் வருது. சமூக மற்றும் கலாச்சார இழப்புகள், பூர்வீக சமூகங்கள் அடையாளம் மற்றும் வாழ்வாதாரத்திற்காக பூர்வீக பல்லுயிரை நம்பியுள்ளன. பாரம்பரிய அறிவு மற்றும் கலாச்சார நடைமுறைகளின் அரிப்பு, அதாவது இழப்பு. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாட்டு ஒரு இனம் வளர்ந்துட்டு வருதுன்னு அதுக்கு அது எப்படி இருக்கணும்னு தெரியும். அதை அழிச்சாச்சுன்னு அங்கே நிறைய சேஞ்சஸ் நடக்குது. பாரம்பரிய அறிவுலாம் ரொம்ப தேவைப்படுது. பாரம்பரிய அறிவு ஏன் தேவைப்படுதுன்னு அங்கே அது ஒரு thousands of years ஆட்டு அது வளர்ந்து வந்தது. அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னு அதுக்கு பிறகு அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ நேரமும் உயிரியல் பன்முகத்தன்மைனா என்னன்னு பார்த்தோம். அதனால் என்னென்ன விளைவுகள், அது லாஸ் ஆச்சுன்னா என்னென்ன விளைவுகள் பார்த்தோம். அது எப்படி அழிஞ்சு போகுதுன்னு பார்த்தோம். அப்போது இப்போ நம்ம நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மனிதனுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பயோடைவர்சிட்டியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு நம்ம இன்னும் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. அந்த லாஸை நம்ம மேனேஜ் பண்ணி அதை லாஸ் ஆனதை திருப்பி கெயின் பண்ண வேண்டியிருக்கு. அட்லீஸ்ட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், சஸ்டெயினபிளாக இருக்கிறதுக்கு இன்னும் டெவலப் பண்ணால் தான் அதுக்கு பிறகு இழக்காமல் சஸ்டெயினபிளாட்டு இருக்கும். அதை அளவிடணும், எவ்வளவு லாஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு அதை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தால் தான் சஸ்டெயினபிலிட்டி தான், நிலைத்தன்மையை கொண்டு வருது தான். ஸோ அப்போ நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேயுமே என்ன பண்ணுறோம், அதுனா ஒரு இழப்புனா என்ன, அதுக்கு காரணங்களை பார்க்குறோம். ஸோ அந்த காரணத்தை தெரிஞ்ச பிறகு அதை மெஷர் பண்ணி நம்ம சயின்டிஃபிக்காட்டு அதை மெஷர் பண்ணி மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும், நிலைத்தன்மையை கொண்டு வர முடியும். ஸோ அப்போ அதை அளவிடுவதற்கு உள்ள குறிகாட்டிகள் என்ன? இந்த IUCN சொல்கிறது சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம். அந்த ஒன்றியம்
ஒரு 9 சிவப்பு பட்டியல் வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அழிந்து போனவை இப்போ வந்து பயோடைவர்சிட்டியில் அதை 9 ஆட்டு பிரிக்குது. அந்த 9 என்னதுன்னா, அழிந்து போனவை, காடுகளில் அழிந்து விட்டவை, மிகவும் ஆபத்தானது. அதாவது மிகவும் ஆபத்தானவை நினைக்க அதை தான் இங்கிலீஷில் என்டேஞ்சர்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப ஆபத்தான நிலைமையில் அது அழியிற நிலைமைக்கு வந்தாச்சு. அழிஞ்சு போனது இருக்குது, சிலதெல்லாம் அழிஞ்சு போச்சு, சிலது வந்து என்டேஞ்சர்டு, அதை இன்னும் அழிய நிலைமைக்கு இருக்குது. அழிந்து வரும் நிலையில் உள்ளவை, இந்த மிகவும் ஆபத்தானவைனா ரொம்ப அழிஞ்சு போகிறதுக்கு ரொம்ப இனிமேல் இன்னும் ஸ்டெப் எடுக்கலைன்னா முடிஞ்சு போச்சு. அழிந்து வரும் நிலையில் உள்ளவை, அதை நம்ம காப்பாற்ற முடியும். பாதிக்கப்படக்கூடியவை, இனிமேல் பாதிக்கப்பட போகுது. அச்சுறுத்தலுக்கு அருகில் உள்ளவை, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பார்க்காம இருந்தால் அதுவும் இல்லாமல் போயிடும். குறைந்த கவலை, ஓகே, சிலதெல்லாம் அதுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் அதுவே அது சரி பண்ணிக்குது. தரவு குறைபாடு மற்றும் மதிப்பீடு செய்யப்படாதவை, இன்னும் அதை பற்றி அனலைஸ் பண்ணாதது. இப்படி ஒரு 9 பட்டியலாட்டு நம்ம பயோடைவர்சிட்டியை பிரிச்சிருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட் எடுத்தாச்சுன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இவ்வளவு அழிஞ்சு போச்சுது, அதை மீட்கவே முடியாது. அதுக்கு பிறகு சிலதை மீட்க முடியும், அது என்டேஞ்சர்டு லெவலில் இருக்குது. இப்படி ஒரு லெவலில் நம்ம வந்து ஒரு பையனோட மார்க்கை வந்து என்ன பண்ணுறோம், வெரி குட், எக்ஸலண்ட், வெரி குட், குட், பேடு அப்படின்னு நம்ம வரிசையாக பிரிக்கிறோம்ல. அதே மாதிரி அந்த குவாலிட்டேட்டிவாட்டு இந்த பயோடைவர்சிட்டியை ஒரு குறிகாட்டிக்கு நமக்கு அது என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு 9 வகையாட்டு பிரிச்சிருக்காங்க. வாழும் கிரக குறியீடு என்பது காலப்போக்கில் காட்டு முதுகெலும்பு மக்கள் தொகையின் ஒப்பீட்டு தொகையை மிகுதியை கண்காணிக்கும் ஒரு உலகளாவிய குறிகாட்டியாகும். இது ஒரு குறிகாட்டி, எல்பிஐங்கிறது ஒரு குறிகாட்டி. இது அடிப்படையில் உயிரினங்களுக்கான ஒரு பங்கு சந்தையில் ஒரு சென்செக்ஸ்னு வைப்பாங்கல்ல, அதே மாதிரி பயோடைவர்சிட்டிக்கும் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. இதில் ஒரு இண்டெக்ஸ், இது எவ்வளவு இருக்குது, அந்த இண்டெக்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸுக்கு இந்த லெவல், இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒரு சென்செக்ஸ் சொல்கிறது மாதிரி பங்குச்சந்தை குறியீடு போல் இதுக்கு ஒரு பிளானட்டில் வந்து ஒரு பயோடைவர்சிட்டிக்கு ஒரு குறியீடு கொடுக்குறாங்க. இது அடிப்படையின் பொதுவாக 1970 ஒப்பிடும்போது மக்கள் தொகை எவ்வாறு மாறுகிறது என்பதை காட்டுகிறது. லண்டன் விலங்கியல் சங்கம் மற்றும் இயற்கைக்கான உலகளாவிய நிதியம், இந்த லண்டன் விலங்கியல் சங்கம்னு சொல்கிறது ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் லண்டன், மற்றும் இயற்கையான உலகளாவிய நிதியம், இது வந்து வேர்ல்டு ஃபண்டு, வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதே மாதிரி ஒரு குறியீடு கொண்டு வராங்க. இந்த குறியீடு பல்லுயிர் சேதமின்மை குறியீடு. இந்த பல்லுயிர் வந்து எவ்வளவு சேதமாயிருக்குங்கிறத என்பதை ஒரு குறியீடு கொடுக்குது. ஸோ தொலை உணர்வு, புவியியல் தகவல் அமைப்பு, புவியியல் தகவல் அமைப்புன்னு நினைக்க ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது ஜிஸ் மேப்பிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஜிஸ் மேப்பிங்னா இந்த ரிமோட் சென்சிங்கில் இப்போ ஜியாகிரபிக்கல் ஏரியாக்களெல்லாம் நம்ம ஈஸியாட்டு நம்ம மெஷர் பண்ணிடலாம். அதை வந்து ஜிஸ் மேப்பிங்கிறாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங்னு இருக்குது, அங்கே இந்த ஜிஸ் மேப்பிங்லாம் நல்லா பண்ணி கிளைமேட் சேஞ்ச் ஆர்கனைசேஷன் மாதிரி உள்ள ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் இந்த ஜிஸ் மேப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங்னு ஆர்கனைசேஷன் எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலே இருக்குது. சுற்றுச்சூழல் ஆய்வுகள் நிறுவனங்கள், சரி, இதே மாதிரி குறிகாட்டிகள்லாம் ஒரு 9 வகையாட்டு பிரிக்கிறாங்க. அது பிறகு ஒரு சென்செக்ஸ் மாதிரி, ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்செக்ஸ் மாதிரி பயோடைவர்சிட்டிக்கும் ஒரு சென்செக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா யுஎன்இபிங்கிறது நம்ம முதல் கிளாஸ்லேயே பார்த்தோம், யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. அப்புறம் சிபிடி, இது வந்து உயிரியல் பன்முகத்தன்மை குறித்த மாநாடு, கான்ஃபரன்ஸ் ஆன் பயோடைவர்சிட்டி. அப்புறம் ஐபிபிஎஸ்ங்கிறது பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகள் குறித்த அரசுகளுக்கிடையான அறிவியல் கொள்கை தளம். அதுக்கு பிறகு இந்த WWFங்கிறது ஒரு ஃபண்டிங் ஏஜென்சி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பல்லுயிர் இழப்பை பற்றி அளவிட்டு மெஷர் பண்ணி அதை கண்காணிக்கிறதுக்கு உலக அமைப்புகள்லாம் ரெடியாக இருக்காங்க. இதில் வந்து பாதுகாப்பை எப்படி பண்ண முடியும்னா இன்சிட்டு பாதுகாப்பு, அது இங்கிலீஷ் வேர்டு. இன்சிட்டு பாதுகாப்புங்கிறது நம்ம நேச்சுரலாட்டு இப்போ ஒரு காட்டில் விலங்குகள் வாழுதுன்னு நினைக்க, அந்த காட்டிலேயே அதுக்கு நல்லபடியாக வாழ்கிறதுக்கான அமைப்புகளை, ஒரு எக்கோசிஸ்டத்தை உருவாக்கி கொடுக்கறது. வனவிலங்கு சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள், இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் ஒரு பார்க் மாதிரி அஸ்ஸாமில் அது மாதிரி காசிரங்கா தேசிய பூங்கா இருக்குது. ஸோ அது எல்லாம்
ஒரு இயற்கை வாழ்விடத்திற்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கறது. சில இடங்களில் அது அழிஞ்சு போகும்னு சொல்கிறதுக்காக அந்த மரபணு வங்கிகள், ஒரு பேங்க் மாதிரி அந்த மரபணுக்கள்லாம் ஒரு வங்கிகளில் சேஃப்டியாக வைக்கிறது. உயிரியல் பூங்காக்கள் அதெல்லாம் நேச்சுரலாக இருக்காது, ஒரு ஆர்டிஃபிஷியலாட்டு ஒரு சின்ன பூங்கா அமைச்சு அங்கே தாவரங்களை பாதுகாக்கிறது. அந்த மாதிரி அது வெளிப்புற இட பாதுகாப்பு, அந்த இனங்கள் அழியாமல் இருக்கிறதுக்காக உள்ள எஃபர்ட் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணுது. நிலையான வளர்ச்சி கொள்கைகள், அதுக்கு பிறகு இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைனல். அதுதான் நம்மளோட தாட்ஸு. அதையும் இதில் பேக்ரவுண்டில் வச்சுக்கணும். ஃபைனலாட்டு நம்ம சின்னதாட்டு இப்போ வெளிப்புற இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம், கடைசி சஸ்டைனபிளாட்டு நிலைத்தன்மை வரதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பயோடைவர்சிட்டிக்கும் பார்க்கணும். நிலையான நிலம் மற்றும் வள பயன்பாட்டிற்கான ஊக்கத்தொகைகள், அதுக்கான டெவலப்மெண்ட்டுக்கான ஊக்கத்தொகைகள்லாம் கொடுக்கறது. சமூக பங்கேற்பு, பாதுகாப்பில் உள்ளூர் மற்றும் பழங்குடி சமூகங்களின் ஈடுபாடு, நன்மை பகிர்வு மாதிரிகள் மற்றும் சுற்றுலா. ஸோ இது மாதிரி நிலைத்தன்மையை கொண்டு வரதுக்கு கம்யூனிட்டி லெவலில் என்ன ஒரு நல்ல பயோடைவர்சிட்டியாக இருந்தாச்சுன்னா அங்கே சுற்றுலா பயணிகள் கூட அதிகமாட்டு வருவாங்க. இப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறது பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணுது. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னா என்னதுன்னா, இந்த ஆற்றங்கரையோரத்தில் ஒரு கைண்ட் ஆஃப் மரங்கள் அதிகமாக வளரும். இது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இந்த சிதம்பரம் பக்கத்தில் பிச்சாவரம்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த பிச்சாவரத்துக்கு பக்கத்தில் அந்த சேனல்லாம் நிறைய ஒரு நீரோடைகள்லாம் போகும். அதுக்கு 2 பக்கங்கள்லேயும் இந்த மரங்கள் ரொம்ப அதிகமாட்டு வளர்ந்து நிற்கும். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நிறைய அதிகமாட்டு வளர்த்தாச்சுன்னா அது ஒரு பயோடைவர்சிட்டிக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மரங்கள். இந்த பொல்யூட்டன்ஸு லேண்டில் வயல்களில் இந்த பாஸ்பரஸ்ஸு அது அதிகமாக இருக்கிறதுனால அது நிறைய கடலுக்கு போனால் அதுவும் டேஞ்சர் ஆகுதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த நீர்நிலைகள் வழியாட்டு அது போகும்போது என்ன பண்ணுது, இந்த மரங்கள் அந்த பாஸ்பரஸ் எல்லாம் எடுத்து அது மரங்கள் நல்லா வளர்ந்து தண்ணியை சுத்தப்படுத்திடுது. அந்த மேங்க்ரோவ்ஸ் ஃபில்டர் பொல்யூட்டன்ஸ்னால் என்ன, அது உரத்தை எடுத்துக்குது. ஸோ தட் அங்கே தேவையில்லாமல் நீர்நிலைகளை சுத்தமாக வச்சுக்குது. ஸோ வாட்டர் கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி, இது வாட்டரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுது. அதுக்கு பிறகு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ப்ரொவைட் ஹேபிடேட் ஃபார் 341 த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ். இது ஒரு 341 வகையான ஸ்பீஷீஸுக்கு வாழ்கிறதுக்கு உள்ள ஒரு நல்ல எக்கோசிஸ்டத்தை அது கொடுக்குது. அது இந்த மரங்கள் இருக்கிறதுனால அங்கே ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய வளருது. அது மரங்கள் நிறைய இருந்தால் என்ன, கார்பன் செக்வஸ்ட்ரேஷனுக்கு அது யூஸ் ஆகுது. அது 21 ஜிகாட்டன்ஸ்ன்னு சொல்கிறது 10⁹ ஆகும். அப்போ 21 × 10⁹ டன்ஸ் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னால் மட்டும் அப்சார்ப் பண்ணப்படுது. 120 மில்லியன் பீப்புள் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் அந்த 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது இருக்கிறதுனால அந்த இடத்துல உள்ள லேண்டும் செழிப்பாக இருக்கும். அப்போ அங்கே நிறைய கல்டிவேட் பண்ண முடியும், ஃபிஷ்ஷிங் நல்லா பண்ண முடியும். ஸோ நிறைய மக்கள் இதை நம்பி வாழ்கிறாங்க. கோஸ்டல் ப்ரொடக்ஷன் மோஸ்ட்லி இது இந்த கோஸ்டல் ஏரியாக்களில் இருக்கும். இந்தியா கூட இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ஃபண்டு செலவழிக்கிறாங்க. இது ஒரு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கு இந்த மேங்க்ரோவ் கல்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ மேங்க்ரோவ் கல்டிவேஷனை வளப்படுத்துறதுக்கு நம்ம இந்தியாவும் நிறைய ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ இதில் உலகளாவிய கட்டமைப்புகள்னு சொல்கிறது எதெல்லாம்னு பார்த்தோம்னா, இந்த உயிரியல் பன்முக தொடர்பான ஒரு மாநாடு, கான்ஃபரன்ஸ் ஆன் பயோடைவர்சிட்டி 1992 நடந்தது. அது சில ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அதில் ஐச்சி பல்லுயிர் இலக்குகள், சில ஐச்சி டார்கெட்ஸ்னு 2011 2020 வரைக்கும் சில டார்கெட்ஸ் எடுத்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் ஆன் பயோடைவர்சிட்டி 1992 நடந்தது. அதனோட ஸ்டெப்பு தான் என்ன, ஐச்சி பல்லுயிர் இலக்குகள், டார்கெட்ஸ். இந்த பல்லுயிரெல்லாம் காப்பாற்றுறதுக்கு என்னென்ன எடுக்கணும்னு ஒரு இலக்குகள் 2011 20 முடிக்கணும்னு எடுத்தாங்க. ஆனால் அந்த இலக்குகளில் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, குன்மிங் மாண்ட்ரியல் உலகளாவிய பல்லுயிர் கட்டமைப்பு, அதாவது 2020 பிறகு அதில் ஃபெயில் ஆனதுனால திருப்பி இப்போ 2020 2050 என்னென்ன டார்கெட் வைக்கணும்னு வச்சுருக்கிறாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உள்ளதை பற்றி இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்துடலாம். SDG 15 நிறைய SDG பார்த்துருக்கோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு. அதில் நம்பர் 15ங்கிறது நிலத்தின் வாழ்க்கை, லைஃப் ஆன் லேண்டுன்னு சொல்லுவாங்க. லைஃப் ஆன் லேண்டு,
நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் நிலையான பயன்பாட்டை பாதுகாத்தல், மீட்டமைத்தல், ஊக்குவித்தல்ங்கிறது டெவலப்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும், லைஃப் ஆன் லேண்டை பாதுகாக்கிறது, திருப்பி ரீகெயின் பண்ணுறது டெவலப்மெண்ட். ஸோ இது இவ்வளோதான் உறுதிமொழிகள். கான்ஃபரன்ஸ் ஆன் பயோடைவர்சிட்டியில் எடுத்த ஒப்பந்தங்கள்லாம் என்னதுன்னு, அந்த ஒப்பந்தங்களில் ஒரு 196 நாடுகள் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கு. 196 இந்த யுனைடெட் நேஷன்ஸில் நம்ம யாரெல்லாம் வந்து அந்த மாநாட்டுக்கு வந்தாங்களோ அந்த நாடுகள் எல்லாருமே இந்த பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் ஆன் பயோடைவர்சிட்டியில் சொன்ன இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த ஐச்சி பல்லுயிர் இலக்குகள்னு சொல்லிட்டு 20 இலக்குகள், ஒரு 5 மூலோபாய இலக்குகள், அந்த 20 இலக்குகளையும் 5 பிரித்து அதுதான் இதெல்லாம் என்னதெல்லாம்: பல்லுயிர் பெருக்கத்தின் மீதான நேரடி அழுத்தங்களை குறைத்தல், பல்லுயிர் பெருக்கத்தின் நிலையை மேம்படுத்தல், பல்லுயிர் பெருக்கத்திலிருந்து அனைவருக்கும் நன்மைகளை மேற்படுத்தல் மற்றும் பங்கேற்பு திட்டமிடல், அறிவு மேலாண்மை, நம்ம எஜுகேஷன் பற்றி, இப்படி ஒரு 5 பிரித்து அந்த 20 இலக்குகளையும் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் என்ன ஆயிடுச்சு, அந்த 2020க்குள்ளே அந்த ஐச்சி இலக்குகளை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அது வந்து தோல்வி அடைந்ததாகத்தான் கருதப்பட்டன. அதனால் அடுத்தது என்ன பண்ணாங்க, ஜிபிஎஃப் ஒப்பந்தத்தை டிசம்பர் 22 கொண்டு வந்தாங்க. இந்த ஒப்பந்தப்படி இது குளோபல் ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தப்படி 2030க்குள்ளே நம்ம இது வரைக்கும் பயோடைவர்சிட்டியில் லாஸ் ஆனது எல்லாத்தையும் திருப்பி ரீகெயின் பண்ணணும். 2050க்குள்ளே ஒரு சஸ்டெயினபிலிட்டி கொண்டு வரதுக்கு தக்கன டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது குளோபல் லெவலில் அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா நாடுகளும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் குன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பல்லுயிர் கட்டமைப்பு. ஸோ இது 2030 இப்போ நம்ம பயோடைவர்சிட்டி லாஸ் ஆனதை எல்லாரும் முயற்சி செஞ்சு கொண்டு வரணும். இது மாதிரி எப்போ உலகம் ஃபுல்லாக அமைதி பெறும்னு நினைக்க இதே மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் வருது. அதுக்காக உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறது இது ஒரு நல்ல ஒரு சினாரியோ. அது மாதிரி உழைக்க ஆரம்பிச்சாச்சுன்னா வேர்ல்டில் பீஸும் வரும், பீஸ் அண்ட் ஹார்மோனியும் கூட வரும். கண்டிப்பாக ஒரு அமைதியான சூழல் வர்றதுக்கு இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ப்ராப்ளம் எல்லா உலகத்து நாடுகள் எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ இது எல்லா நாடுகளும் சேர்ந்து இதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த SDG 15, அதாவது லைஃப் ஆன் லேண்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த லைஃப் ஆன் லேண்டு சொல்கிறதுல நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாத்தல், சீரழிந்த நிலத்தை மீட்டெடுப்பது, காடுகளை நிலையான முறையில் நிர்வகித்தல், பல்லுயிர் இழப்பை நிறுத்துதல், இதுதான் அந்த லைஃப் ஆன் லேண்டினோட மேஜர் அப்ஜெக்டிவ்ஸு. இந்த SDG 15ங்கிறது பயோடைவர்சிட்டியிலேருந்து டெவலப் ஆன ஒரு கோல். அந்த கோலை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு டார்கெட்டு பார்த்துட்டோம். ஸோ முடிவாக என்ன சொல்கிறதுனா, பல்லுயிர் என்பது மனிதன் நல்வாழ்வுக்காக எடுத்தப்பட்ட ஒரு இது. அதில் பல்லுயிர் நிறைய லாஸ் ஆச்சுன்னா மக்களுக்கு என்னென்ன இடைஞ்சல்லாம் வருதுன்னு பார்த்தோம். அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கிளைமேட் சேஞ்சினால திருப்பி இது அதிகமாட்டு அழிவு வருது. ஸோ எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக நிறையா வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ்லாம் சேர்ந்து இப்போது அதுக்காக ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டார்கெட் படி 2030 நம்ம பயோடைவர்சிட்டி லாஸ் ஆனதை திருப்பி ரீகெயின் பண்ணணும். அதுக்கு பிறகு 2050க்குள்ளே நம்ம சஸ்டெயினபிளாக வாழ்கிறதுக்கு இந்த பயோடைவர்சிட்டியை எப்படியெல்லாம் கொண்டு வரணும்னு உலகத்தில் உள்ள எல்லா ஆர்கனைசேஷன்ஸ், மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கணும்னு ஒரு சூளுரை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் படிக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லி பயோடைவர்சிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.